அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பைண்டிங் எனர்ஜி இதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ நம்ம பைண்டிங் எனர்ஜி படிக்கிறதுக்கு முன்னாடி மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மாஸ் டிஃபெக்ட்க்கு அடுத்து பைண்டிங் எனர்ஜினா என்னன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பைண்டிங் எனர்ஜி ஃபார் நியூக்ளியான், பைண்டிங் எனர்ஜி கர்வ் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட சைஸு, ஷேப்பு, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்பின் அண்ட் பேரிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது பைண்டிங் எனர்ஜி. இப்போ பைண்டிங் எனர்ஜியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மாஸ் டிஃபெக்ட். இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டத்தோட மாஸ் மோஸ்ட்லி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸோட மாஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் ஆட்டம் எதில் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸில் தான் என்ன ஆயிருக்கும்னா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஏன்னா நமக்கு நியூக்ளியஸோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ மாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நியூக்ளியஸோட மாஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நியூக்ளியஸ் நமக்கு எங்க இருக்கும், ஒரு ஆட்டத்தோட சென்டர்ல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு நியூக்ளியஸ்குள்ள நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் புரோட்டான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுத்தி என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா நமக்கு ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நியூக்ளியஸ்ல நமக்கு என்ன இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நமக்கு நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் இருக்கு. இப்போ நீங்க 6C12 எடுத்துக்கோங்க. இப்போ 6C12 கார்பன் ஆட்டம் எடுத்துட்டோம்னா இந்த கார்பன் ஆட்டம்ல நமக்கு எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கும், 6 புரோட்டான்ஸ் இருக்கும். இதுதான் அட்டாமிக் நம்பர், இசட்னு மென்ஷன் பண்றோம். இதுல 6 புரோட்டான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் A அப்படிங்கிறது மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் எவ்வளவு, 12. அப்போ மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன, சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அப்போ நமக்கு 12 மாஸ் நம்பர். அப்போ இந்த 6ஐயும் 12ஐயும் நமக்கு மைனஸ் பண்ணனா என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அப்போ இது மாஸ் நம்பர், இது இசட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த கார்பன் நியூக்ளியஸ்ல நமக்கு 6 நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு, 6 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கு. அப்போ ஒரு புரோட்டானோட மாஸ் நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.00727 அட்டாமிக் மாஸ் யூனிட். அதே ஒரு நியூட்ரானோட மாஸ் எவ்வளவு, 1.00866 அட்டாமிக் மாஸ் யூனிட். நமக்கு டோட்டலா எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு, 6 இருக்கா. அப்ப இந்த வேல்யூவை 6ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த 6 நியூட்ரான்ஸ் இருக்கனால இதையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டு வேல்யூவையும் நம்ம என்ன பண்றோம்னா சம் பண்றோம். அதாவது 6 புரோட்டான்ஸோட மாஸையும் 6 நியூட்ரான்ஸோட மாஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சம் பண்றோம். அப்ப சம் பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இதோட நியூக்ளியர் மாஸ்ங்கிறது என்னது, ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம், ஒரு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு நம்ம அதோட மாஸை மெஷர் பண்றோம். அதுதான் நியூக்ளியர் மாஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் இன் மாஸ் கிடைக்குது. அந்த மாஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டெஃபினேஷன் ரீட் பண்ணுங்க. The mass of the nucleus is always less than the sum of the masses of all nucleons. Sum of the masses of all nucleonsங்கிறது என்னது, இப்போ நம்ம என்ன பண்ணோம், 6 புரோட்டான்ஸோட மாஸையும் 6 நியூட்ரான்ஸோட மாஸையும் நம்ம சம் பண்ணோம்ல, அந்த வேல்யூ தான் இது, சம் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஆல் நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது. அதையும் நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இந்த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்ங்கிறது இது எங்க இருந்து மெஷர் பண்றோம் அப்படின்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு மெஷர் பண்றோம். அந்த வேல்யூயும் அந்த சம் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற வேல்யூ நமக்கு டிஃபரெண்ட் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாஸை விட அந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ற மாஸை விட நமக்கு என்னது, நம்ம சம் பண்றனால ஒரு மாஸ் வருதுல்ல, அதை விட நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டெஃபினிஷன் ரீட் பண்ணுங்க. The difference in the sum of masses of all the nucleons, நம்ம சம் பண்ண வேல்யூ present in the nucleus and the nuclear mass, ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றது நியூக்ளியர் மாஸ். இதுக்குண்டான டிஃபரன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு
டெரிவேஷன் டைப்ல நம்ம வந்து எழுதுறோம். அப்ப del m அப்படிங்கிறது மாஸ் டிஃபெக்ட், தட் இஸ் ஈக்குவல் டு z அப்படிங்கிறது நமக்கு என்னது, z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், ஏங்கிறது நமக்கு மாஸ் நம்பர். அப்ப zங்கிறது அட்டாமிக் நம்பர். அப்ப என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்டு மாஸ் ஆஃப் புரோட்டான்ஸ். இப்ப கார்பன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருந்து 6. மாஸ் ஆஃப் புரோட்டான், ஒரு புரோட்டானோட மாஸ் 1.00727 அட்டாமிக் மாஸ் யூனிட். பிளஸ் நியூட்ரான் எவ்வளோ 6 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் தேர் இன் கார்பன் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 1.00866 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு போட்டுக்கலாம். சப்போஸ் இது வந்து எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் கார்பனா இருந்ததுன்னா, ஆக்சுவலா இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா தான், மைனஸ் m dash of z, n. zங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் zங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், nங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ இது வந்து நியூக்ளியர் மாஸை வந்து மென்ஷன் பண்ணுது. நம்ம எந்த நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோமோ அதோட மாஸ். இது வந்து கார்பனா தான் இருக்கணும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம கார்பன் சூஸ் பண்ணியிருக்கோம். இது எந்த ஆட்டமா வேணா இருக்கலாம். அந்த ஆட்டமோட அந்த நியூக்ளியோட மாஸ் தான் வந்து என்னது அப்படின்னா m dash of z, n அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ரிலேஷன்ல வந்து n-க்கு பதிலா நம்ம a மைனஸ் zன்னு போட்டிருக்கோம். ஏன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம், அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் நமக்கு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். அதனால n-க்கு பதிலா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம்னா ஹைட்ரஜன்ல வந்து நமக்கு ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். அதனால நம்ம mp-க்கு பதிலாக mh டினோட் பண்ணியிருக்கிறோம். நியூக்ளியர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா m of z, n. இது வந்து ஜென்ரலா எழுதியிருக்கிறோம். எந்த ஆட்டம் எடுத்தாலும் நம்ம வந்து என்னது அதோட மாஸ் டிஃபெக்ட் மெஷர் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. சப்போஸ் நம்ம ஹைட்ரஜனா இருந்துச்சுன்னா ஹைட்ரஜனோட மாஸை மென்ஷன் பண்றதுக்காக m of z, n அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து என்னது அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிறது. இப்போ பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலா mc² அப்படிங்கிறது ஐன்ஸ்டீன் ரிலேஷன். ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம மாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி எனர்ஜியும் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு வந்து மாஸா கன்வெர்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து இந்த மாஸ் டிஃபெக்ட் இன்டூ c² அப்படின்னு போட்டோம்னா அது வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜியோட ரிலேஷன். இது இந்த டிஃபரன்ஸ் இன் மாஸ் தான் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இங்க எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆட்டத்தை நம்ம ஃபார்ம் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன பார்ட்டிகல்ஸ் வேணும், அந்த எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வேணும். எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு வேணும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்குள்ள நமக்கு என்ன இருக்கு, புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸ் இருக்கா. அந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நியூக்ளியான்ஸ்னு சொல்றோம். அப்போ அந்த நியூக்ளியான்ஸை நியூக்ளியஸ்ல நம்ம ஒரு பவுண்ட் ஸ்டேட்ல வச்சிருக்கிறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி வந்து தேவைப்படும். அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பைண்டிங் எனர்ஜின்னு சொல்றோம். ஆக்சுவலா அந்த பைண்டிங் எனர்ஜினால தான் அந்த நியூக்ளியான்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு நியூக்ளியஸ்குள்ள ஒரு ஹோல்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் வந்து தேவைப்படும். அப்போ இந்த எல்லாத்தையும் ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தேவைப்படும். அந்த எனர்ஜி வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா மாஸ் டிஃபெக்ட்ல இருந்து. அந்த மாஸ் டிஃபெக்ட் வந்து டிஸப்பியர் ஆகி அந்த மாஸ் ஈக்குவல் டு மாஸ் டிஃபெக்ட்னு சொல்றோம்ல, அந்த டெல் எம் வந்து டிஸப்பியர் ஆகி நமக்கு வந்து என்னவாகும்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். மாஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் ரிலேஷன். அப்போ அந்த மாஸ் ஈக்குவல் டு தட் மாஸ் டிஃபெக்ட் டெல் எம் அது டிஸப்பியர் ஆகி நமக்கு என்ன ஆயிடுதுன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இந்த எனர்ஜி எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு ஆட்டத்தை ஃபார்ம் பண்றதுக்கு. ஆர்எல்ஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நியூக்ளியான்ஸை வந்து ஒரு நியூக்ளியஸ்ல வந்து பவுண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்தோம் பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு del mc² அப்படின்னு. அப்போ பைண்டிங் எனர்ஜி இது வந்து del m-ஓட ஃபார்முலா இன்டூ c² அப்படின்னு போட்டுட்டோம். இப்போ ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இது மாஸோட வேல்யூ வந்து 1.66 × 10⁻⁻27
கிலோகிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போ இப்போ இது டெல்லம்னு வச்சுட்டோம்னா 1.66 இன்ட்டு 10⁻27 எம்மோட வேல்யூ. நெக்ஸ்ட் சி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 3 to 10⁸ ஹோல் பவர் 2. இது வந்து சியோட வேல்யூ, வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேல்யூ 3 to 10⁸. அப்போ இந்த வேல்யூவை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1.49 இன்ட்டு 10⁻10 கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கிறோம், மாஸ் வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா எனர்ஜியை கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு வந்து இது வந்து ஜூல்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். 1.49 இன்ட்டு 10⁻10 ஜூல். இது நம்ம மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 931 என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட்ல இருக்கு அப்படின்னா அதை 931.47 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், அது வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல நமக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு கன்வர்ஷனையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எழுதும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டெல்லம் போட்டுட்டோம். இங்கே வந்து 931.47 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்னு போட்டிருக்கோம். இப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்னா, நியூக்ளியான்னா என்னது, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் தான் நமக்கு என்னது மாஸ் நம்பர். அப்போ டிவைடட் பை ஏ நியூக்ளியான். இது வந்து பைண்டிங் எனர்ஜி, இது வந்து நியூக்ளியான். ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானோட ஃபார்முலா இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானோட கர்வ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்லயும் மாஸ் நம்பரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் டினோட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மாஸ் நம்பர் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு கிராஃப் வந்து நம்ம பிளாட் பண்ணும்போது நம்ம இந்த ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, 1H2 1H3 இருக்கு. அப்போ நம்ம மாஸ் நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் மாஸ் நம்பர்ல மேக்ஸிமம் ரேஞ்ச் போகுது. அதுக்கப்புறமும் நம்ம வந்து மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக தென் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இதெல்லாமே அந்த ஃபியூஷன்ல இருக்கிற ரீஜியன், இது வந்து ஃபிஷன்னு சொல்றோம். இதுக்கப்புறம் வந்து ஃபிஷன் ரியாக்ஷன் வந்து இருக்கும். அதாவது இங்கிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஃபிஷன் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு என்ன பண்ணும், பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது வந்து இப்போ லித்தியம், ஹீலியம், நைட்ரஜன், கார்பன் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இதுல எல்லாம் நமக்கு வந்து ஒரு ஷார்ப் பீக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. இப்போ இது எல்லாமே ஸ்டேபிள் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுல பார்த்தோம்னா 2 ஹீலியம் 4 அட்டாமிக் நம்பர், சாரி இது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 2, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் 2 தான். அதே மாதிரி 3 லித்தியம் 6 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து 6C12 எடுத்துக்கலாம். இப்போ 6C12 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், 6 வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ இதுல எல்லாத்துலயுமே வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான நியூக்ளியை எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளா இருக்கும். அந்த பக்கத்துல இருக்கிற எலமெண்ட்டை விட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஷார்ப் பீக்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இதுல வந்து ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றது வந்து என்னது அப்படின்னா அயன் தான். இப்போ அயனுக்கு இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்குன்னா பைண்டிங் எனர்ஜி வந்து மேக்ஸிமமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா பைண்டிங் எனர்ஜி வந்து மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிடும். அப்ப இந்த ரீஜியன்ல இருக்கிறது பைண்டிங் எனர்ஜி மினிமமா இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியை அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் எடுத்துக்கலாம். யுரேனியத்துக்கு வந்து 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்கும். அயனுக்கு 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். இது மோஸ்ட் ஸ்டேபிள், இது வந்து லீஸ்ட் ஸ்டேபிள்னு சொல்றோம். அப்ப நமக்கு ஃபிஷன் ரியாக்ஷன்ல வந்து நம்ம என்ன எலமெண்ட் எல்லாம் யூஸ் பண்றோம், நம்ம வந்து யுரேனியம், தோரியம், புளுட்டோனியம் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இதுக்கெல்லாம் பைண்டிங் எனர்ஜி வந்து ரொம்ப மினிமமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபியூஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் வந்து நமக்கு கம்பைன் ஆகி நமக்கு வந்து என்னது ஹீலியம் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து நமக்கு என்னதுன்னா ஃபியூஷன் தான். 2 லைட்டர் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு ஹெவியஸ்ட் எலமெண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ஃபியூஷன் தான். இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னது, இது வந்து ஸ்டேபிளான நியூக்ளியா இருக்கும். இது வந்து நமக்கு என்ன இருக்கும்னா இந்த சைடு அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பைன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏ வந்து லெஸ் தென் 12 இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து மினிமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாஸ் நம்பர் வந்து 56 இருக்கும்போது நமக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. அதே 140 ஆகும்போது மாஸ் நம்பரை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது. 8.8ல இருந்து 8.4 டிக்ரீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் பிட்வீன் 50 அண்ட் 140 இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கு. அதே இது A238 இருக்கும்போது, A238 எதுக்கு இருக்கும்னா யுரேனியத்துக்கு இருக்கும். 92 யுரேனியம் 238, அதுக்கு வந்து 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து இருக்கு. இப்போ அயனுக்கு தான் 8.8, யுரேனியத்துக்கு 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு. அப்போ யுரேனியம் வந்து அன்ஸ்டேபிள், அயன் வந்து என்னதுன்னா ஸ்டேபிள்னு சொல்றோம், ஸ்டேபிள் நியூக்ளியைன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஹீலியம், பெரிலியம், கார்பன், ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஷார்ப் பீக்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இதுலயும் பார்த்தோம்னா இதுல வந்து ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து இருக்கும். இதுல புரோட்டானோட நம்பரும் 2 தான், நியூட்ரான் நம்பரும் 2 தான். இதுலயும் அதே மாதிரி தான், புரோட்டான் நியூட்ரான் வந்து ஈவனா இருக்கும். இங்கேயும் 6 புரோட்டான் 6 நியூட்ரான்ஸ், இங்கேயும் 8 புரோட்டான்ஸ் 8 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஈவன் நியூக்ளியா இருக்கும், மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியா இருக்கும். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து ஷார்ப் பீக்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க சொல்லியிருக்காங்க. திஸ் இண்டிகேட்ஸ் தீஸ் நியூக்ளியை ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் நெய்பரிங் நியூக்ளியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மாஸ் டிஃபெக்ட்ங்கிறது என்னது அப்படின்னா ஒரு நியூக்ளியர் மாஸையும் அதோட இண்டிவிஜுவல் புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட மாசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் இன் மாஸ் கிடைக்குது. அதுதான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். டிஃபரன்ஸ் இன் தி சம் ஆஃப் மாசஸ் ஆஃப் ஆல் தி நியூக்ளியன்ஸ் பிரசன்ட் இன் தி நியூக்ளியஸ் அண்ட் த நியூக்ளியர் மாஸ், இதுதான் வந்து மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது டெல்எம் சி ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். அந்த டிஃபரன்ஸ் இன் மாஸ் வந்து டிசப்பியர் ஆகி நமக்கு ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதுதான் என்னது அப்படின்னா பைண்டிங் எனர்ஜின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பைண்டிங் எனர்ஜி எதுக்கு அப்படின்னா ஒரு ஆட்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணும்போது நம்ம புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் ஒரு நியூக்ளியன்ஸ்ல ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அடுத்து அட்டாமிக் மாஸ் யூனிட்டை ஜூல்ல எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், அதே அட்டாமிக் மாஸ் யூனிட்டை மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் கர்வ் பார்த்தோம். அதுல நமக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியைக்கு பைண்டிங் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், அதிகமாகவும், லீஸ்ட் ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி வந்து மினிமமாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பைண்டிங் எனர்ஜி கான்செப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இப்போ பைண்டிங் எனர்ஜி டாபிக்லேயே வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் இருக்கு. பேக்கிங் ஃப்ராக்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் ரிலேட்டடான அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து டீல் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது ரிலேட்டடாக இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாதான் நம்மளால கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கம்மிங் டிஆர்பி எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். தேங்க்யூ.